வணக்கம். இது லங்காவு ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் வீரர்களின் உன்னத கனவை நனவாக்குவதும் நம் அனைவரினதும் பொறுப்பு. பத்திரமுலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உருக்கம். இலங்கைக்கு உலக சுகாதார அமைப்பின் விசேட பாராட்டு. அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களால் அரசு ஒருபோதும் கலக்கமடையாது. அமைச்சர் விஜித கேரத். இந்திய சீனி ஏற்றுமதி தடையால் இலங்கைக்கு மாற்று ஏற்பாடு. மீண்டும் யுத்தம் ஏற்பட்டால் அனுர அரசாங்கம் தான் முழு பொறுப்பு. சரத் வீரசேகர எச்சரிக்கை. மீண்டும் அதே தவறை செய்ய வேண்டாம். ஈரான் உயர் தளபதியிடமிருந்து அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்பென விரிவான செய்திகள். போர் வீரர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களின் பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணடிக்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை போர் வீரர்களின் உன்னத தியாகத்திற்கு அமைதியான சட்டத்தை மதிக்கும் தேசமே உண்மையான கௌரவம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரமுலையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூவிக்கு அருகாமையில் நேற்று இடம்பெற்ற போர் வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுத்தமும் மோதல்களும் நிறைந்த ஒரு நாட்டை நிராகரிப்பதில் முதன்மையானவர்கள் போர் வீரர்கள் ஆவர் என தெரிவித்த ஜனாதிபதி, யுத்தம் எவ்வளவு அழிவுகரமான மற்றும் பயங்கரமானது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதேபோல் எமது நாட்டை ஒரு அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவதும் அனைவருக்கும் சமநீதி மற்றும் சட்டத்தை மதிக்கும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி உலகை வெல்லும் ஒரு நாடாக எமது தாய்நாட்டை மாற்றுவதே அவர்களின் இறுதி பிரார்த்தனையாக இருந்தது. அவர்கள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தது அந்த உன்னத பிரார்த்தனைகளுடன் தான். இழந்த வீரமிக்க வீரர்களையும் வீராங்கனைகளையும் நினைவுகூரும் நமக்கு செய்யக்கூடியது அவர்கள் செய்த உன்னத தியாகத்திற்கு வெறுமனே கௌரவத்தையோ அல்லது மரியாதையோ மட்டும் செலுத்திவிட்டு கடந்து போய்விடுவதல்ல என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அவர்களுக்கு மரியாதையும் கௌரவமும் மட்டும் போதுமானதாகாது. அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட அந்த அமைதியான சட்டத்தை மதிக்கும் உன்னத தேசத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பு உயிரோடு இருக்கும் நம் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது. அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட அந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றும் அவர்களின் பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணடிக்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டோம் என்றும் இந்த போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் முன்னால் நின்று தாம் சத்தியம் செய்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். பொது சுகாதாரத்துறையில் இலங்கை அடைந்துள்ள வெற்றிகளை பாராட்டி உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு விசேட அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. குறிப்பாக தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV மற்றும் சிபிலிஸ் வைரஸ்கள் பரவுவதை கட்டுப்படுத்தி அது பொது சுகாதார பிரச்சினையாக கருதப்படாத நிலைக்கு குறைந்துள்ளமைக்காகவே இந்த விசேட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பினால் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனை குழுக்களின் பரிந்துரைகளுக்கு இணங்க இலங்கை இந்த மைல்கல்லை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் தற்போது நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார கூட்டத்தொடரில் இந்த விசேட பாராட்டுச் சான்றிதழ் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரசியஸ் இந்த விசேட சான்றிதழை இலங்கையின் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெதிசவிடம் நேரில் கையளித்தார். சர்வதேச தரத்திற்கு இணங்க பொது சுகாதார தரத்தை பேணுவதில் இலங்கையின் சுகாதாரத்துறை அடைந்துள்ள நிலையான முன்னேற்றத்தை இந்த அங்கீகாரம் பிரதிபலிக்கிறது என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்கள் அடிப்படையற்றவை. இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது. அவரின் நடத்தைகள் பற்றி அனைவரும் அறிவர் என்பதால் அவர் கூறும் விடயங்களை எவரும் கவனத்தில் கொள்வதில்லை என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தைகள் தொடர்பில் அனைவரும் அறிவர். எனவே அவரால் கூறப்படும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு பதற்றமடைய தேவையில்லை. அவரால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முக்கியத்துவமுடையவை அல்ல, அவை அடிப்படையற்றவை. இவ்வாறு நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் கலக்கமடையாது, மக்களும் பதற்றமடைய மாட்டார்கள். அவர்கள் அவற்றை அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சீனி ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு எடுத்துள்ள தீர்மானம் காரணமாக பிரேசில் உள்ளிட்ட மாற்று நாடுகளிலிருந்து சீனியை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் இலங்கையின் தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கையில், கடந்த மே 15 முதல் அமலுக்கு வரும் வகையில் சீனி ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஏற்றுமதி தடையானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30 வரை நீடிக்க
நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அதிகளவில் சீனி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. தற்போதைய தடையின் காரணமாக பிரேசில், தாய்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சீனியை இறக்குமதி செய்வது குறித்து தற்போது தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புதிய நாடுகளிலிருந்து சீனி இருப்புகளை விரைவாக இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது நாட்டிற்குள் போதுமான அளவு சீனி கையிருப்பு உள்ளதாலும் சந்தையில் சீனிக்கு எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது என சங்கம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. தற்போது உள்நாட்டு சந்தையில் சீனி விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமைக்கு இந்திய சீனி ஏற்றுமதி தடை காரணம் அல்ல என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வடைந்ததன் காரணமாகவே இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அச்சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் மீண்டும் ஒரு யுத்த சூழ்நிலை உருவானால் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போது சர்வதேச நாடுகளிடமிருந்து அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு யுத்தத்தை நிறுத்துமாறு கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. எனினும் அந்த அழுத்தங்களுக்கு பணியாது அவர் உறுதியாக நின்று யுத்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கான முழு பொறுப்பும் கௌரவமும் அதற்கு அரசியல் தலைமைத்துவமும் வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷவையே சாரும் என சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று ராணுவத்தினரை கௌரவிக்க அனுமதி மறுத்த அரசாங்கம் புலிகளை நினைவேந்த அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அல்-கொய்தா பயங்கரவாதிகளையோ இந்தியா IAS அமைப்பையோ அல்லது ஜெர்மனி ஹிட்லரையோ நினைவு கூற ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அவ்வாறு இருக்க தமிழ் வாக்குகளை இலக்கு வைத்து அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த தரம் தாழ்ந்த அரசியல் தேசிய பாதுகாப்பிற்கு பெரு அச்சுறுத்தலாகும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது என சாடிய அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அகற்றி எவ்வித குற்றச்சாட்டுமின்றி இந்த மாதத்தில் கையூட்டு மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைத்து சென்று அவமதிப்பு செய்ய முற்பட்டுள்ளனர். யுத்தத்தின் போது உளவுத்துறையை வழிநடத்திய சுரேஷ் செலே, பிள்ளையான் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள் போன்றோரை டயஸ்போராவை திருப்திப்படுத்துவதற்காகவே கைது செய்து பழிவாங்கியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக மற்றொரு மூலோபாய தவறை அல்லது தவறான கணிப்பை செய்ய வேண்டாம் என அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் ஒரு மூத்த ஈரானிய தளபதி எச்சரித்துள்ளார். ஈரானிய ஆயுதப்படைகள் முன்பை விட அதிக தயார் நிலையுடனும் வலிமையுடனும் இருப்பதாகவும் எந்தவொரு புதிய ஆக்கிரமிப்பு செயலுக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி மூலோபாய தவறையும் தவறான கணிப்பையும் மீண்டும் செய்ய வேண்டாம் என அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் எச்சரித்துள்ளார். ஈரானும் அதன் ஆயுதப்படைகளும் கடந்த காலத்தை விட இப்போது அதிக தயார் நிலையுடனும் வலிமையுடனும் இருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்க முழுமையாக தயாராக இருப்பதாகவும் இதனை எதிரிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானிய நிலத்திற்கும் நாட்டிற்கும் எதிராக எதிரிகளால் மீண்டும் செய்யப்படும் எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் அல்லது தாக்குதலுக்கும் விரைவான, தீர்க்கமான, வலிமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் சியோனிச எதிரிகள் வீரமிக்க ஈரானிய தேசத்தையும் அதன் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளையும் மீண்டும் மீண்டும் சோதித்துள்ளனர் என்று அந்த தளபதி குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.